எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் மெனு. மார்க் டக்ளஸ் எழுதின ட்ரேடிங் இன் தி ஜோன் புக்கோட கம்ப்ளீட் சம்மரியா நம்ம இந்த சீரிஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த வீடியோல சாப்டர் 8ல இருந்து நான் கத்துக்கிட்ட இம்பார்ட்டன்டான லெசன்ஸை ஷேர் பண்ற வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நீங்க ஃபர்ஸ்ட் 7 சாப்டர்ஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸை ரெகுலரா பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்டர் 8 வர்க்கிங் வித் யுவர் பிலீஃப்ஸ். இந்த சாப்டர்ல நம்மளோட நம்பிக்கையை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க போறோம். நம்மளோட நம்பிக்கைக்கும் ட்ரேடிங் என்ன சம்பந்தம், அந்த நம்பிக்கை நம்ம பண்ற ட்ரேடிங்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது. ஃபர்ஸ்ட் இப்ப நமக்கு இருக்கிற நம்பிக்கை, அதாவது ட்ரேடிங் சம்பந்தமா நமக்குன்னு ஒரு சில நம்பிக்கைகள் பாத்தீங்கன்னா இருக்கும். அது கரெக்டா தப்பா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீடைல்டா இந்த ஒரு சாப்டர்ல பார்க்கலாம். முதல்ல இந்த சாப்டரோட நோக்கம் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். ஆல்ரெடி நம்ம சாப்டர் 7ல மார்க்கெட்டோட 5 ஃபண்டமெண்டல் ட்ரூத்தை பார்த்திருப்போம். இப்ப அந்த நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கு. சோ இந்த சாப்டர்ல அந்த நாலேஜ நம்மளோட நம்பிக்கையா பாத்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஏன்னா அந்த 5 ஃபண்டமெண்டல் ட்ரூத்தும் கேட்கறதுக்கு என்னமோ சிம்பிளா ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை நம்மளோட நம்பிக்கையா மாத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாளா நீங்க ஒரு விஷயம் இதுதான் உண்மை, இதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சு நம்பிட்டு இருந்திருக்கீங்க. ஒரு செகண்ட்ல அதெல்லாம் பொய், அது அப்படி கிடையாது, அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயத்த காட்டி இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னா உடனே எப்படி நம்மளால ஏத்துக்க முடியாதோ அதே மாதிரிதான் இந்த ஃபண்டமெண்டல் ட்ரூத்தும். பட் அதுக்காக நம்ம அப்படியே அதை விட்டுற முடியாது. ஒரு ட்ரேடரா நம்மளோட கடமை அந்த நம்பிக்கையை எப்படியாவது நம்ம வளர்த்துக்கிட்டே ஆகணும். அப்பதான் நம்மளால நேச்சுரலா பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ண முடியும். இதுக்கு அந்த ஃபண்டமெண்டல் ட்ரூத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மட்டுமே பத்தாது. ஏன்னா நம்மளோட நம்பிக்கை தான் நம்மளோட உணர்வுகள், நம்மளோட கேரக்டர், அதாவது நம்மளோட செயல்பாடுகள், இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப சும்மா நான் இந்த ட்ரூத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. அதை ஒரு நம்பிக்கையா மாத்தினாதான் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நான் மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிப்பேன். ஒன்ஸ் அந்த நம்பிக்கையை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னாலே கன்சிஸ்டன்டா நம்ம ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ அதுக்கு தேவையான மென்டல் ஃப்ரேம் ஒர்க், அதாவது மன ரீதியா நம்மள அதுக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படிங்கறதான் இந்த ஒரு சாப்டர்ல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைல்டா பார்க்க போறோம். முதல்ல இங்க இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது பேட்டர்னுக்கும் ரியாலிட்டிக்கும் உண்டான முரண்பாடுகள். மார்க்கெட்ல நம்ம ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸா ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதாவது இப்ப நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு நிறைய என்ட்ரி சிக்னல்ஸை ஜென்ரேட் பண்ணும். இல்ல ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டு ஒரு டூல் யூஸ் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு இங்க என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிக்னலை காட்டும். சோ எட்ஜ் அப்படிங்கிறது அதுதான், சரிங்களா? நமக்கான வாய்ப்பை அந்த எட்ஜ் நமக்கு காட்டும். ஆனா அப்படி உருவாகிற ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் பின்னாடி டிஃப்ரெண்ட் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுது, அந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகிற டைம்ல ஒரு குரூப் ஆஃப் ட்ரேடர்ஸ், ஒரு சர்டன் ட்ரேடர்ஸ் ஒரு மாதிரி யோசிச்சிருப்பாங்க, ஒரு மாதிரி செயல்பட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது உருவாகி இருக்கும். இப்ப மறுபடியும் எக்ஸாக்ட்லி அதே மாதிரியான ஒரு பேட்டர்னை நீங்க பாக்குறீங்க. இந்த பேட்டர்னா அது சார்ட் பேட்டர்னா இருக்கலாம், பிரைஸ் பேட்டர்னா இருக்கலாம், கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னா இருக்கலாம், இல்ல இண்டிகேட்டர்ல வர சிமிலர் வேல்யூவா இருக்கலாம், கண்டிஷனா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை கிரியேட் ஆகுது, செகண்ட் டைம் சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. ஆனா இந்த தடவை அந்த பேட்டர்ன் வேற மாதிரி ஒர்க் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதனால நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடோட அவுட்கமும் பாத்தீங்கன்னா ரேண்டம் ஆகுது, அன்சர்டைன் ஆகுது. காரணம் என்னன்னா, செகண்ட் டைம் அந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரேடர்ஸ் வேறையா இருப்பாங்க. அதாவது முன்னாடி அந்த பேட்டர்ன் கிரியேட் ஆனப்ப இருந்த அதே ட்ரேடர்ஸ் அதே மாதிரிதான் இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகமும் இருந்திருப்பாங்க, அப்படி ட்ரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்லிட முடியாது. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் தான் ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துது. அது என்னன்னா, நமக்கோ கன்சிஸ்டன்சியும் நிச்சயத்தன்மையும் தேவை, ஆனா மார்க்கெட்டோ அன்சர்டைனானது. இப்ப இது ரெண்டும் சேர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா செட்டே ஆகாது, சரிங்களா? ரெண்டு ஆப்போசிட்டான ஒரு விஷயம், சரிங்களா? இந்த ஒரு மிஸ்மேட்ச்னால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த சூழ்நிலையில எமோஷனலா பாத்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் பண்றோம். ஒண்ணுல ரொம்ப சிம்பிளாவே நான் சொல்றேன். இப்ப மார்க்கெட் இப்படி இருக்கு, ஏதாவது பண்ணி மார்க்கெட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்ல மார்க்கெட்டை அன்சர்டைனா இருக்கிற ஒரு விஷயத்த சர்டைனா நம்மளால மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் ப்ரோ, நம்ம கிட்ட எல்லாம் கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும், அதனால பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தோட நம்பர் 1 பணக்காரனா இருந்தா கூட பாத்தீங்கன்னா அதை நம்மளால பண்ணிட முடியாது. காரணம், இங்க ஒருத்தர் மட்டும் ட்ரேட் பண்ண போறதில்ல. ஒருத்தர் மட்டும் இருந்தாருன்னா அங்க பிரைஸே மூவ் ஆகாது, சரிங்களா? சோ இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ற ஒரு இடம், ஓகேங்களா? அந்த இடத்துல எல்லாரையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. ஏன்னா இந்த எல்லா ட்ரேடரும் சேர்ந்துதான் மார்க்கெட்டை அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பாத்தீங்கன்னா இவங்க பண்ற ஒரு வேலை மார்க்கெட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அங்க ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரைஸ் ஆக்ஷன் கிரியேட் ஆகுது. இப்ப நான் மார்க்கெட்டை சர்டைனா மாத்தணும் அப்படின்னா இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ட்ரேடர்ஸையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும்.
எல்லாரையும் ஒரே மாதிரி யோசிக்க வைக்கணும். இப்ப எல்லாரையும் ஒரே மாரி யோசிக்க வச்சு, இப்ப ரேட் ஏறணும். அப்ப என்ன பண்ணலாம்? எல்லா ட்ரேடர்ஸையும் வந்து நமக்கு இந்த படத்துலலாம் வர மாதிரி இந்த 7ஆம் அறிவு படத்துல வில்லன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரு இல்லையா? அந்த மாரி ஹிப்னோடைஸ் பண்ணி ஏதோ கண்ட்ரோல் பண்ற மாரி எல்லா ட்ரேடர்ஸையும் நம்ம என்ன பண்றோம்? பை பண்ண வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா, இப்ப நம்ம பை பண்ணியிருக்கோம். ரேட் ஏறுனா தான் ப்ராஃபிட்ங்கிறதுனால, இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸையும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி பை பண்ண வச்சேன்னா, பிரைஸ் அங்க ஏறணும் தானே ப்ரோ! அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி ஏறும்? ஏன்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது 2 சைடும் நடக்கணும். ஒருத்தர் பை பண்றாருன்னா, ஒருத்தர் செல் பண்ணணும். இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸும் பை பண்ண உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப, யார் அங்க செல் பண்ணுவாங்க? அப்புறம் எப்படி அந்த இடத்துல பிரைஸ் அப்படிங்கிறது ஏறும்? ஸோ அதனால இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சும்மா ஒரு பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சரிங்களா? அப்ப வேற எத தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயம் நம்மளோட மைண்ட் மட்டும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல ஒண்ணு தான் இந்த ப்ராப்ளம். நம்மளோட பயத்தோட உண்மையான காரணம் என்ன? பயம் அப்படிங்கிறது மார்க்கெட்ல இருந்து உருவாக்குற ஒரு விஷயமே கிடையாது. ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு, ஓகேங்களா? இருட்டுல தனியா போறதுக்கு பயப்படுறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, "நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு எத பார்த்தா பயம்?" அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணத்த சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ட்ரேடர்ஸும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பயப்படுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு காரணத்த கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, "மார்க்கெட் இப்படி இருக்கு. மார்க்கெட் அப்படி பண்ணுது. மார்க்கெட்ல இதாகுது." அப்படின்னு மார்க்கெட் மேல தான் முழுக்க முழுக்க பழிய தூக்கி போடுவாங்க. அதாவது தன்னோட பயத்துக்கான காரணம் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நெனச்சிட்டு இருப்பாங்க. நெனைக்கிறத தாண்டி அவங்களோட நம்பிக்கை அப்படிதான் இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் தான் நம்மள பயமுறுத்துதுங்கிறத அவங்க முழுசா நம்புறாங்க. ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் யாரையும் பயமுறுத்தாது. நம்ம சின்ன அமௌண்ட்ல ட்ரேட் பண்றோமோ, இல்ல பெரிய அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்றோமோ, யாரையுமே மார்க்கெட் தானாலாம் பயம்புறுத்தாது. ஏன்னா, மார்க்கெட்ல இருக்கிறது வெறும் தகவல்கள் மட்டும் தான். ஓகே, நீங்க ஒரு இண்டிகேட்டர பார்க்குறீங்கன்னா, அங்க ஒரு டேட்டாவ பார்க்குறீங்க. நீங்க பிரைஸ் சார்ட்ட பார்க்குறீங்கன்னா, அந்த பிரைஸ் எப்படி மூவ் இருக்குங்கிறத ஒரு டேட்டாவா பார்க்குறீங்க. அவ்வளோதான். அந்த டேட்டா ஆக்சுவலி நியூட்ரலானது. ஏன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப 2 ட்ரேடர் இருக்காங்க. ஒருத்தர் அந்த 2 பேரும் அந்த டேட்டாவ ஸ்டடி பண்ணி 2 பேரும் ட்ரேட் எடுக்குறாங்க. ஒருத்தர் பை எடுக்குறாரு, ஒருத்தர் செல் எடுக்குறாரு. ஓகே. இப்ப பை எடுத்தவர் ப்ராஃபிட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அவருக்கு அந்த டேட்டா வந்து பாசிட்டிவானதா இருக்கு. ஆனா செல் எடுத்தவரு அவருக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு அந்த டேட்டா நெகட்டிவா இருக்கு. ஆக்சுவலா அதுவே தப்பு தான். சரிங்களா? டேட்டா ஒண்ணு தான். அந்த டேட்டாவ அனலைஸ் பண்ணி, ஸ்டடி பண்ணி அவங்க எடுத்த டிசிஷன் தான் அவங்கள வெவ்வேற மாரி யோசிக்க வச்சிருக்கு. மத்தபடி அவங்க 2 பேரும் ஸ்டடி பண்ண அந்த மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதனால தான் அத நியூட்ரல் அப்படிங்கிறாங்க. சோ நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த பயம் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கையில இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உருவாகுது. இந்த நம்பிக்கை தான் நமக்கு கிடைக்கிற தகவல்கள எப்படி நம்ம உணர்றோம் அப்படிங்கிறத கட்டுப்படுத்துது. சோ இந்த இன்டர்பிரேஷன் தான் பயத்துக்கான ஒரு காரணமா பார்த்தீங்கன்னா அமையுது. சரிங்களா? இது ஒரு லெவல் பை லெவலா பாருங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ட பத்தி சரியா தெரியாம நம்மளே நமக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைய உருவாக்கிக்கிறோம். அந்த நம்பிக்கைய பயன்படுத்தி தான் நம்ம மார்க்கெட்ல இருக்க தகவல்கள பார்க்கிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கிற நம்மளோட பார்வையில தான் மார்க்கெட் வந்து நம்மள பயமுறுத்துற மாரி நமக்கு தெரியுது. அப்ப இதோட ஆணி வேர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்பிக்கையில தான் இருக்கு. ஏன்னா நம்பிக்கைய மாத்துனோம்னா நம்மளோட இன்டர்பிரேஷன் நம்ம மார்க்கெட்ல பார்க்கிற விஷயத்த நம்மளோட பார்வைய மாத்திக்கலாம். நம்மளோட உணர்வுகள நம்மளால மாத்திக்க முடியும். ஏன்னா இந்த நம்பிக்கையில இது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த நம்பிக்கையோடயே சேர்த்து அசோசியேஷன் அண்ட் பெயின் அவாய்டன்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு அடிஷனல் பேக்கேஜ் மாரி கூடயே வரும். இந்த அசோசியேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடக்கிற ஒரு விஷயத்த ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தோட பார்த்தீங்கன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்பேர் பண்ண ட்ரை பண்ணுவோம். இல்ல 2த்துக்கும் இடையில இருக்கிற சிமிலாரிட்டிய தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நெனைப்போம். ஓகேங்களா? இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஹியூமன் பிரெயினுக்கு நேச்சுரலாவே ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நமக்கு தெரியலங்கிறத அது அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒத்துக்காது. அப்ப என்னன்னா, ஒரு புதுசா ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா கூட, அத நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி, இது மாரி இருக்கு. இது இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. இது எனக்கு தெரியும். அப்படிங்கிற மாரி தான், அது நமக்கு தெரியுங்கிற மாரி தான் நம்மள ஃபீல் பண்ண வைக்கும். நீங்க ஒண்ணும் இல்ல. வெளிலலாம் போம்போது ரேண்டமா ஒரு பெர்சன மீட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த பெர்சன பார்த்தோனே, உங்க லைஃப்ல இருக்கிற வேற ஒரு பெர்சன் மாரியே அவங்க இருக்காங்க. ஏய்! இவங்க பார்க்கறதுக்கு அவங்கள மாரியே இருக்காங்க. அப்படின்லாம் உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? அதுக்கெல்லாம் காரணமே இந்த ஒரு விஷயம் தான். நம்ம மைண்ட்ல நடக்கிற இந்த ஒரு விஷயம் தான். சோ இது என்னன்னா, இது வந்து அசோசியேஷன் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இந்த அசோசியேஷன் அப்படிங்கிறது ட்ரேடிங்ல ரொம்ப அதிகமா பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. ஏன்னா இந்த மார்க்கெட்டோட கட்டமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சிம்பிள். இங்க என்னென்ன இருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாவே நம்ம புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சோ இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது கட்டமைப்பு சிம்பிளா இருக்கிறதுனால, இதுல எல்லாமே நமக்கு தெரியும். இதெல்லாம் போயிட்டு நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, ஏதோ நமக்கு வெறும் பெரிய அவமானம் மாதிரியும், நமக்கு ஏதோ ஒரு பெரிய அசிங்கம் மாதிரியும் வந்து நம்ம மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சுரும். அதனால எல்லாமே எனக்கு தெரியும். எது நடந்தாலும் அது ஏற்கனவே எனக்கு நடந்த மாரி தான் இருக்கு. இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்குன்னு
நமக்கு அந்த பாஸ்ட் ஈவென்ட்ஸோட பாத்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ண தொடர்ந்து நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அடுத்தது பெயின் அவாய்டன்ஸ் மெக்கானிசம். இதுவுமே இயற்கையாவே நம்மளோட மைண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். அது என்னன்னா, நமக்கு வலிய கொடுக்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா நினைப்போம். இப்ப நெருப்புங்கிறது சுடும் அப்படின்னா யாரும் தெரிஞ்சே போயிட்டு நெருப்புல கைய விட்டுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. லைஃப்ல ஒரு தடவை பட்டு இது இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது பக்கத்துல கூட நம்ம போக மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் யாருமே வந்து இன்டென்ஷனலா போயிட்டு எனக்கு வலி வேணும், நான் வந்து பெயினை வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்க மாட்டோம், சரிங்களா? ஏன்னா நம்ம பெயினை ஃபீல் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப பேடான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும். எப்படியாவது அதுல இருந்து வெளியே வந்தா போதும், அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி அதுல இருந்து நம்ம வெளியே தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும். அதனால நமக்கு பயம் தர மாதிரி, நமக்கு வலி தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த பெயின் அவாய்டன்ஸ் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது என்னதான் நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தாலும் கூட. சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு செல் என்ட்ரி நான் எடுத்திருக்கேன். மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுன்ற எதிர்பார்ப்புல தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தூரம் ஃபால் ஆயிருக்கு. மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் ஆகி பிரைஸ் அப்படிங்கிறது ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பிரைஸ் வந்து இறங்க போறது இல்ல, ஏறதான் போகுது அப்படிங்கிறதுக்கான தெளிவான ஆதாரம் என் கண்ணு முன்னாடி இருந்தாலும் கூட ஆல்ரெடி நான் எடுத்த ட்ரேட் இன்னும் க்ளோஸ் ஆகாம தான் இருக்கு. ஏன்னா வந்து மேனுவலாவே க்ளோஸ் பண்ணிக்கலான்ட்டு ஒரு பெரிய தப்பா ஸ்டாப் லாஸே போடாம ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னா, எங்க இந்த ட்ரேட இப்பவே க்ளோஸ் பண்ணா நமக்கு ஒரு லாஸ் வந்துருமோ அப்படிங்கிற நெனப்புல முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரேட வந்து நம்ம லாஸ் பண்ணாம ஹோல்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஓகேங்களா? மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ல மோஸ்ட்லி தெளிவா இருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் நமக்கு ஃபேவரபிளா மார்க்கெட் மூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மி தான் அப்படின்னு. ஏன்னா அந்த லாஸ்ங்கிறது நமக்கு வலிய குடுக்குற ஒரு விஷயம். உண்மைய சொல்லணும் அப்படின்னா, அந்த டைம்ல இப்ப நமக்கு தோணுது பாத்தீங்களா? இப்ப நான் ஒரு பாயிண்ட்ல டிசைட் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கு மேல மார்க்கெட் இறங்க போறது இல்ல. இதுக்கப்புறம் ஏறிக்கிட்டே தான் இருக்க போகுதுன்னு நான் டிசைட் பண்றேன் பாத்தீங்களா? அந்த பாயிண்ட்லயே அந்த டிசிஷன துணிஞ்சு நம்ம எடுத்திருந்தோம்னா கூட அஃப்கோர்ஸ் பெயின ஃபீல் பண்ண தான் போறோம். சரிங்களா? ஆனா அந்த பெயினோட இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும். எங்க இந்த வலிய உணரவே கூடாது அப்படின்னு நம்ம இந்த வலிய தள்ளி போட அவாய்ட் பண்ண பின்னாடி நமக்கு அந்த பெயின வந்து ரொம்ப அதிக அளவுல தான் பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போறோம். இப்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் வலுக்கட்டாயமா அந்த ட்ரேட க்ளோஸ் பண்ணாம ஹோல்ட் பண்ணது என்னமோ நம்ம தான். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அகைன்ஸ்டா போக என்ன ஆகுதுன்னா லாஸ் வளர்ந்துகிட்டே வருது. ஒரு பாயிண்ட்க்கு மேல நம்மளே நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. ஹோல் அக்கவுண்ட் ஸ்கொயர் ஆஃப் ஆகிரும். சோ அப்போ உட்காந்து வருத்தப்படும். ஆஹா, முன்னாடியே நம்ம பார்த்தோம். வெறும் $10 லாஸ கூட ஏத்துட்டு இருந்திருக்கலாம். இப்ப என்னடான்னா $100 $200 லாஸ் ஆயிடுச்சு. அவசரப்பட்டு முடிவு எடுத்தாச்சு. அப்படி இப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிப்போம். ஓகேங்களா? சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ நம்மளோட பெயின் அவாய்டன்ஸ் மெக்கானிசம் எப்ப ஆக்டிவேட் ஆகுது, அது எப்படி நம்மள வந்து செயல்பட வைக்குது அப்படிங்கறத பத்தி, நம்மளோட நம்பிக்கை யதார்த்தத்தை எப்படி சிதைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் பெரும்பாலும் மார்க்கெட்டை அப்படியே பாத்தீங்கன்னா பாக்குறதே கிடையாது. அவங்களோட நம்பிக்கை மூலியமா தான் பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டே பாக்குறாங்க. இது ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம மைண்ட்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை பத்தின ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும். அந்த எதிர்பார்ப்பு நம்மள ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல வச்சிருக்கும். அந்த எமோஷனல் ஸ்டேட்ல ஏதோ ஒரு உணர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும். அது வந்து பயமா இருக்கலாம், இல்ல பேராசையா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், நம்பிக்கையா இருக்கலாம், கான்பிடென்ட்டா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல அது நம்மள தள்ளும். அந்த எமோஷனல் ஸ்டேட்ல இருந்து தான் மார்க்கெட்டை நம்ம உணர்றோம். இப்போ அந்த மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் நம்மளோட நம்பிக்கைக்கு ஒத்து போச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து கான்பிடென்ட் ஆயிருவோம். ரொம்ப சந்தோஷமா நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை செய்வோம். ஒருவேளை அது மேட்ச் ஆகல அப்படின்னாலே பயம் அப்படிங்கறது அந்த இடத்துல உருவாகிரும். இந்த எமோஷனல் ஸ்டேட்ல எல்லாமே கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து உணர்வோம். அதாவது அப்சல்யூட் ட்ரூத் அப்படிங்கிறது இதுதான் உண்மை, இதை தவிர வேற எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரும். ஆனா அந்த எமோஷனல் ஸ்டேட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தப்பா கூட இருக்கலாம். அப்படி இருந்தும் நம்ம இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா உணர்வோம். ஐ நோ ட்ராப். அதாவது எனக்கு எல்லாமே தெரியும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு கண்டிப்பா தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மட்டும் இருந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம சுத்தமா கண்டுக்கவே மாட்டோம். அண்ட் இந்த நம்பிக்கை இருக்கிறப்ப ஒரு சர்டைன் அவுட்கம் மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்டே பண்ணுவோம். மத்த அவுட்கம்ஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டோம். இது ஓவர் கான்பிடன்ஸையும் நம்ம எடுக்கிற ட்ரேட் மேல ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டையும் பாத்தீங்கன்னா உருவாக்குது. அண்ட் அந்த ட்ரேட்ல இருக்கிற ரிஸ்க சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா நமக்கு எல்லா விஷயமும்லாம் பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. இல்ல இந்த மாதிரி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட வந்து இந்த படத்துல எல்லாம் வர மாதிரி ஒரு டைம் மிஷின் இருக்கணும். அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணிட்டு ஒண்ணு நம்மளோட ஃபியூச்சருக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ தியரிட்டிக்கலா நம்ம வந்து டைம் டிராவல்ல ஃபியூச்சருக்கு மட்டும் தான் போக முடியும். பாஸ்ட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபிக்ஷனலா வச்சுப்போம்.
ஒண்ணு ஃபியூச்சருக்கு போயிட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த டேட்டாவ வச்சு பிரசன்ட்ல ட்ரேட் பண்ணலாம். இல்லையா, இப்ப பிரசன்ட்ல நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவ கொண்டு போய் பாஸ்ட்ல இருக்கிற நம்மகிட்டயே குடுத்து, இந்தந்த டைம்லலாம் இப்படி இப்படிலாம் ஆகும். அதுக்கேத்த மாரி இப்படி இப்படிலாம் ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணா தான் உண்டு. அப்ப வேணா சொல்லலாம், எனக்கு எல்லாம் தெரியும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதுதான் நடக்கும் அப்படின்னு. அப்ப நம்ம ரொம்பவே சர்டைனா இருக்கலாம். ட்ரேடிங்ல நம்மளோட இலக்கு என்ன? வேற என்ன ப்ரோ இருக்க போகுது பெருசா? காசு சம்பாதிக்கிறது அதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட உண்மையான நோக்கம் அது கிடையாது. அப்புறம் எதுக்கு ப்ரோ நம்ம வந்து ட்ரேடிங்க்கெல்லாம் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசு சம்பாதிக்கிறதா கோல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரேண்டமா யார் வேணாலும் இதுல வந்து சம்பாதிக்கலாம். ஆனா நம்மளோட இலக்கு வெறும் ப்ராஃபிட் பண்றது மட்டும் கிடையாது. அந்த ப்ராஃபிட்ட கன்சிஸ்டன்ட்டா பண்றது. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பண்ண ப்ராஃபிட்ட திரும்ப கொண்டு போய் மார்க்கெட்லயே விடாம, அந்த ப்ராஃபிட்டையும் தக்க வச்சுக்க நம்ம வந்து கத்துக்கணும். சோ இந்த கன்சிஸ்டன்சிய அச்சீவ் பண்றதுக்கு தான் நமக்கு இந்த மென்டல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் நம்மளோட அனாலிசிஸ்ல இருந்து நம்மளால அச்சீவே பண்ண முடியாது. ஒரு காயின டாஸ் பண்ணும்போது எப்படி யாருக்கு வேணாலும் ஹெட்டும் வரலாம், யாருக்கு வேணாலும் டெய்லும் வரலாம் அப்படிங்கிற மாரி இருக்கோ, அதே மாரி தான் இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் ட்ரேட் பண்ணும்போது ஒரு சில ட்ரேடர்ஸ்க்கு வந்து அவங்க ட்ரேட் பண்ணும்போது ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். பட் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில ட்ரேட்ஸ்லயே அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடிங் கேபிட்டல அவங்க லாஸ் பண்ற மாதிரியும் பாத்தீங்கன்னா நடக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வர ரேண்டம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப 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 டேஞ்சரஸ் ஆனது. என்ன கேட்டீங்கன்னா நான் லாஸை விட அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப ஸ்டார்டிங்ல எனக்கு லாஸ் வந்துருச்சுன்னா என் கையில இருக்க காசு மட்டும் தான் போகும். ஓகே, ஸ்டார்டிங்ல கான்ஃபிடன்ட் போயிடுச்சுன்னா அடுத்த தடவைலாம் ட்ரேடிங் பக்கமே நம்ம வரமாட்டோம். தலை வச்சு படுக்க மாட்டோம். சரிங்களா? ஆனா இந்த மாதிரியான ரேண்டம் ப்ராஃபிட்ட பாக்குற ஒரு பெர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட்க்கு மேல தன்னால எடுக்கவே முடியாத அளவுக்கான ரிஸ்கை எடுத்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கேபிட்டல ரொம்ப அதிகப்படுத்துவாங்க. அந்த கேபிட்டலுக்கும் வந்து ஹெவியான பொசிஷன் சைஸ் எடுக்கிறது, அதிக குவான்டிட்டில ட்ரேட் பண்றது அப்படின்னு இல்லாத வேலையெல்லாம் செய்வாங்க. இப்போ ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேட் அவங்களுக்கு எகெயின்ஸ்டா போச்சு அப்படின்னா, அவ்வளோ நாள் அவங்க கஷ்டப்பட்டு பண்ண எல்லா ப்ராஃபிட்டும் மண்ணோட மண்ணா போயிரும். அதனாலதான் ரேண்டம் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. சரி, அது மட்டும் போனா கூட பிரச்சனை இல்ல. அதை விட ரொம்ப மோசமா ஒரு படி மேல போய் கையில இருக்கிற மொத்த ட்ரேடிங் கேபிட்டலும் சேர்ந்தே போறதுக்கும் பாத்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு. கன்சிஸ்டன்சியை அச்சீவ் பண்றதுக்கு தேவைப்படுற மென்டல் ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்பர் 1, கேர் ஃப்ரீ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்பர் 2, அப்ஜெக்டிவிட்டி. நம்பர் 3, மேக்கிங் யுவர் செல்ஃப் அவைலபிள். அண்ட் நம்பர் 4, த நவ் மொமெண்ட். இந்த ஒவ்வொரு மென்டல் ஸ்கில் பத்தியும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேர் ஃப்ரீ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஒரு மனநிலையில இருக்கும்போது எந்த ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் இல்லாம அவ்வளவு கான்பிடென்ட்டா நம்ம இருப்போம். பயமோ தயக்கமோ இல்ல ஒரு அவசர அவசரமா செய்யறது இது எதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம பண்ண மாட்டோம். இந்த கேர் ஃப்ரீ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அச்சீவ் பண்றதுக்கு முதல்ல நம்ம ரிஸ்க ஃபுல்லா அக்செப்ட் பண்ணணும். நம்ம எடுக்கிற ட்ரேடோட அவுட்கம் என்னவா இருந்தாலும் அதை நிதானமா பொறுமையா ஏத்துக்க நம்ம கத்துக்கணும். இந்த ரெண்டு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த கேர் ஃப்ரீ ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நம்ம வந்துடலாம். அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனநிலையில மோஸ்ட்லி நம்ம உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா பண்ண மாட்டோம் ட்ரேடிங்ல. ரெண்டாவது அப்ஜெக்டிவிட்டி. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சப்ஜெக்டிவா தான் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. பட் ஆக்சுவலா நம்ம அப்ஜெக்டிவா தான் இருக்கணும். இந்த சப்ஜெக்டிவ்னா என்ன, அப்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ரொம்ப சப்ஜெக்டிவா இருக்கோம் அப்படின்னா ஒருதலை பட்சமா, அதாவது பயாஸ்டா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதே நம்ம அப்ஜெக்டிவா இருக்கோம் அப்படின்னா இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஜட்ஜ் இருக்காரு. சோ 2 லாயர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப ஜட்ஜ் வந்து ஒரு லாயர் கிட்ட மட்டும் அவரோட வாதத்தை கேட்டுட்டு தீர்ப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்ப அந்த ஜட்ஜ் வந்து சப்ஜெக்டிவா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது ஒரு பார்ட்டிக்கு வந்து ஒருதலை பட்சமா பாத்தீங்கன்னா இருக்காரு, அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு ஆயிரும். பட் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. 2 பேரோட வாதத்தையும் கேட்டுட்டு எது அந்த இடத்துல சட்டமோ எது அந்த இடத்துல நியாயமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க தீர்ப்பு அப்படிங்கறத கொடுப்பாங்க. சோ அந்த இடத்துல அந்த ஜட்ஜ் அப்ஜெக்டிவா தான் பாத்தீங்கன்னா யோசிப்பாங்க. இதே மாதிரிதான் நம்ம ட்ரேடிங் பண்ணும் போதும் அப்ஜெக்டிவா யோசிக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. நம்ம அப்ஜெக்டிவா இருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்டை தெளிவா பாக்குறதுக்கான திறன் அப்படிங்கிறது நமக்கு வரும். அங்க இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்மளால தெளிவா பார்க்க முடியும். எந்த ஒரு தடையும் இல்லாம, அதுலயும் குறிப்பா எந்த ஒரு பயமும் இல்லாம. நம்பர் 3, மேக்கிங் யுவர் செல்ஃப் அவைலபிள். ட்ரேடிங்ல நமக்கு எந்த விதமான பர்சனல் அஜெண்டாவும் பாத்தீங்கன்னா இருக்கவே கூடாது. அதாவது நான் இதுக்காக தான் இருக்கேன், நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் வந்து ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்றேன், லாஸ் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றேன், இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நான் ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்றேன் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா எந்த விதமான பர்சனல் அஜெண்டாவும் இங்க இருக்கவே கூடாது. ஏன்னா இங்க நம்ம இருக்கிறது அப்சர்வ் பண்றதுக்காக. அதாவது நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை, மார்க்கெட்ல இருக்கிற விஷயங்களை
நம்ம தொடர்ந்து அப்சர்வ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதுல நமக்கு வர வாய்ப்புகளுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் தான் பண்றோம். இதுதான் நம்மளோட வேலை. இந்த வேலையை பண்ணா மட்டும்தான் நம்மளால நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே சிறப்பா பயன்படுத்த முடியும். இததான் ஆர்த்தர் மேக்கிங் யுவர் செல்ஃப் அவைலபிள் அப்படிங்கிறாரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி த நவ் மொமெண்ட். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம, ஃபியூச்சர் மேல எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, உணர்ச்சி வசப்பட்டு செயல்படாம, இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த தனித்துவமான அந்த மொமெண்ட்டை தான் ஆர்த்தர் த நவ் மொமெண்ட் அப்படிங்கிறாரு. நம்மளோட வேலை இந்த நவ் மொமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்றது மட்டும்தான். அண்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது, அதே நேரத்துல ஃபியூச்சரை பத்தின எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இல்லாம இருந்தா மட்டும்தான் இப்ப இருக்கிற அந்த தருணத்தை நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸே பண்ண முடியும். ட்ரேடிங்ல நம்மளோட ஒழுக்கத்தை, நம்மளோட நம்பிக்கை எப்படி பாதிக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளோட நம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளோட உணர்வுகளை கட்டுப்படுத்துது, நம்மளோட உணர்ச்சிகளை தூண்டுது, அண்ட் நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸை பாத்தீங்கன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்ப நம்ம நம்பிக்கைக்கும் மார்க்கெட்டோட ரியாலிட்டிக்கும் ஒத்து போல அப்படின்னாலே அங்க இருக்கிற தகவல்களை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம், வாய்ப்புகளை தவற விடுறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளே தற்காத்துக்கிறதுக்கு அங்க என்ன பண்ணணுமோ அதை பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா என்னோட நம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சரிங்களா? மார்க்கெட்ல ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, ரெண்டுமே சுத்தமா செட் ஆகல அப்படிங்கிறப்போ எமோஷனலா அந்த இடத்துல நான் ஒரு பெயினை வந்து ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப அதை ஃபீல் பண்ணாம தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது என்னோட மைண்ட்ல இப்ப ஆக்டிவேட் ஆகிட்டு மறுபடியும் நான் பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு தான் அந்த இடத்துல ஒரு ஒர்க் பண்ணுவேன். ஃபண்டமெண்டல் ட்ரூத்ஸ். இந்த 5 ஃபண்டமெண்டல் ட்ரூத்தை பத்தியுமே நம்ம சாப்டர் 7ல டீடைல்டா பார்த்திருக்கோம். அண்ட் ஆர்த்தர் இந்த சாப்டர்ல இந்த ஃபண்டமெண்டல் ட்ரூத்தை எப்படி ஒரு பிலீஃபா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ கொடுத்திருக்காரு. சோ ஒவ்வொரு ட்ரூத்துக்கும் அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்பர் 1, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க மார்க்கெட்ல எந்த ஒரு மொமெண்ட்டை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, எந்த ஒரு தருணத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச விஷயமும் இருக்கும், தெரியாத விஷயமும் இருக்கும். அதனால எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு ஃபைனான்சியல் மார்க்கெட்ல ஒரு ட்ரேட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ஸ்லயே பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? சோ நம்ம வந்து ஒரு சின்ன லெவல்ல வந்து ஒரு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர் வந்து நம்ம ட்ரேட் பண்ற அதே இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட் எல்லாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட எல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான், ஓகேங்களா? இப்ப அந்த பிளேயர் வந்து நமக்கு அகெயின்ஸ்டான ஒரு டிசிஷன், ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம ஒரு ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அவங்களோட தாட்ஸ், அவங்களோட டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா நமக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இப்ப அவங்க கிட்ட அவ்வளவு அமௌண்ட் இருக்கிறதுனால அவங்க எடுக்கிற ட்ரேடுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் அப்படிங்கிறது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப என்னோட ட்ரேட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இன்வாலிட் ஆகுது. சோ இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக நான் சொல்றேன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ரேடர் நினைச்சா கூட நம்மளோட ட்ரேட வந்து இன்வாலிடேட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ இங்க ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து யோசிக்கிறது கிடையாது. இப்ப மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து நம்ம நினைச்ச மாதிரியே அவங்களும் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஃபேவரபிளா மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்கும். இல்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நமக்கு ஆப்போசிட்டா யோசிக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். நமக்கு அகெயின்ஸ்டா அந்த ட்ரேட் வந்து போயிட்டு இருக்கும். இதனாலதான் ஆர்த்தர் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறாரு. உண்மையிலே சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பர்சன் நினைச்சாங்க அப்படின்னா போதும், ஓகேங்களா? ஹெவியான அமௌண்ட்டை இறக்கி பிரைஸ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இது ஏன் முக்கியம் அப்படின்னா, சர்டைனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் மார்க்கெட்ல இருக்கு. அதாவது நிச்சயத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற உண்மையை ஏத்துக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடையா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பர்சன் இருக்காரு, அவர் வந்து இதுதான் மார்க்கெட்ல நடக்கும், மார்க்கெட் இப்படிதான் அப்படின்னு ஒரு நிச்சயத்தன்மையோட பாத்தீங்கன்னா இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இல்ல நீங்க நினைக்கிறது தப்பு, ஃபர்ஸ்ட் இப்படி சொன்னாலே வந்து அதே அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. ஒண்ணும் இல்ல, இப்ப நம்மகிட்டே வந்து நம்ம பண்ற விஷயம் தப்பு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து ஸ்டார்டிங்ல ஏத்துக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அவ்வளவு நாள் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்டா சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப அவர்கிட்ட போயிட்டு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் ப்ரோ இந்த மார்க்கெட்ல அப்படின்னா அவர் அதை அவ்வளவு ஈஸியா பாத்தீங்கன்னா எடுத்துக்கவே மாட்டாரு. இதனால நமக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடக்கும். பட் ஒன்ஸ் இந்த நம்பிக்கையை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னாலே அடுத்து என்ன மாதிரியான அவுட்கம் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சுத்தமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்காது. அண்ட் லாஸ பார்த்தும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆச்சரியப்பட மாட்டோம். அதே
மாதிரி மார்க்கெட்ல நடக்கிற விஷயங்கள் வந்து ஏதோ தப்பா இருக்கு, மார்க்கெட் எனக்கு எகென்ஸ்டா போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் தாட் வரவே வராது. சோ இந்த ஒரு நம்பிக்கையை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னாலே அவுட்கமுக்கு நம்ம எமோஷனலா பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்றத சுத்தமா ஸ்டாப் பண்ணிடுவோம். ரெண்டாவது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேட்லயும் நம்ம ப்ரிடிக்ட் பண்றதுல இருந்து பாத்தீங்கன்னா வரது கிடையாது. ஆக்சுவலா அதை டிபெண்ட் பண்ண ஒரு விஷயம் கிடையாது அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது. அது ஆக்சுவலா நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸோட ஓவரால் ப்ராபபிலிட்டிய பேஸ் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு நம்மளோட எட்ஜ் என்னன்னு தெரியும், நம்மளோட ரிஸ்க் என்னன்னு தெரியும். ஆனா நமக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வரப்போற அவுட்கம். அது ஒரு சிங்கிள் ட்ரேடா இருந்தாலும் சரி, ஒரு சீரீஸ் ஆஃப் ட்ரேடா இருந்தாலும் சரி, அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 ட்ரேட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த 10 ட்ரேட்ல ஓவராலா எவ்வளவு வந்து நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த ப்ராஃபிட் லாஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்ல முடியாது. இப்ப நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஒரு 10 ட்ரேட் எடுத்தாலும் அடுத்த அந்த 10 ட்ரேட்லயும் அதே மாதிரியான அவுட்கம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. சோ இந்த ஒரு கான்செப்டை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், இதை வந்து நம்ம ஒரு நம்பிக்கையா உருவாக்கிட்டோம் அப்படின்னாலே சரி தப்பு, லாபம் நஷ்டம், வரவு செலவு இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம மறந்துருவோம். அண்ட் ட்ரேடிங்ல எமோஷனுக்கான இம்பார்ட்டன்ஸும் பாத்தீங்கன்னா நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். சோ ஃபைனல் ரிசல்ட்டா எங்க நம்ம தப்பு பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயமும் இருக்காது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பிரஷரும் பாத்தீங்கன்னா இருக்காது. மூணாவது, ப்ராஃபிட் லாஸ் ரேண்டமா தான் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு வேலிடான ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடிங் எட்ஜ் இருந்தாலும் கூட நம்மளோட அவுட்கம் அப்படிங்கிறது ஒரு ரேண்டம் ஆர்டர்ல தான் இருக்கும். இதுக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு காயினை எடுத்து நம்ம டாஸ் பண்றப்போ அந்த ஹெட் டெயில் வரும் பாத்தீங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 10 தடவை நான் வந்து காயினை டாஸ் பண்றேன். அதுல ஹெட் டெயில் அந்த வரிசையா ஒவ்வொரு தடவை நம்ம டாஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் ஒன்று வந்திருக்கும் பாத்தீங்களா. இப்ப இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஹெட் டெய்ல் ஹெட் ஹெட் டெய்ல் ஹெட் ஹெட் அந்த மாதிரி. சோ இதே மாதிரி அடுத்த 10 தடவை டாஸ் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, இப்ப இதுல ஹெட் டெய்ல் அப்படிங்கிறது ஒரு ரேண்டமான ஆர்டர்ல தான் பாத்தீங்கன்னா வரும். அதே மாதிரிதான் நம்ம எடுக்கிற ட்ரேட்ல நமக்கு வர ப்ராஃபிட் அண்ட் லாஸும். ஆனா அதே மாதிரி லாஸ் அப்படிங்கிறது ஒரு எரர்னாலயோ இல்ல வந்து ஒரு ஃபெயிலியருக்கான ஒரு சைனா பார்க்கவே பார்க்காதீங்க. அஃப்கோர்ஸ் லாஸுக்கு ஒரு வகையில நம்மளோட தப்பும் பாத்தீங்கன்னா காரணமா இருக்கலாம். நான் வந்து இல்லன்னா சொல்லவே மாட்டேன். நம்மளோட வேலை ஒரு ட்ரேடரா நமக்கு இப்போ ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த லாஸை நம்ம ஸ்டடி பண்ணணும். அதுல நம்மளோட தவறுகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா அதை திருத்திக்கணும். அடுத்த தடவை அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் ஆக விடாம நம்ம பாத்துக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதை நான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஆனா ஒருவேளை அந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முயற்சி பண்ணல அப்படின்னாலோ இல்ல அந்த மிஸ்டேக்ல இருந்து ஒரு லெசனை நம்ம வந்து லேர்ன் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னாலோ அதை தான் நான் ஆக்சுவலா மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவேன். சோ இந்த ஒரு ட்ரூத்தை நம்ம வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே லாஸுக்கு அப்புறம் வர தயக்கம் சந்தேகம் அப்படிங்கிறது வராமலே போயிடும். அண்ட் அடுத்த ட்ரேட உடனடியா எடுக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தயாரா இருப்போம். அந்த லாஸுக்குமே நம்ம வந்து எமோஷனலா ரியாக்ட் பண்ண மாட்டோம். இதன் விளைவா கன்சிஸ்டன்டா நம்மளோட பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்போம். எந்த ஒரு எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டியும் இல்லாம. அண்ட் இந்த ஃபண்டமெண்டல் ட்ரூத்தை புரிஞ்சுக்க வேண்டியதுக்கான காரணம் இன்னொன்னும் இருக்கு. அது என்னன்னா, இதனாலதான் நம்மளுக்கு ஒரு லூசிங் ஸ்ட்ரீக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ட்ரேடிங் பண்ணும்போது நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது தொடர்ந்து வரிசையா ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது லாஸ் ஆகுறது. அது எப்படி ப்ரோ நடக்கும்? நம்ம கிட்ட வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு அப்படின்னா என்ன வரிசையா ஒரு 2 ட்ரேட் 3 ட்ரேட் லாஸ் ஆகலாம். அப்புறம் 4வது ட்ரேட் ப்ராஃபிட் வரணும்ல. அப்படி ப்ராஃபிட் வரலன்னா அது என்ன ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் சரி, ட்ரேடிங் எட்ஜா இருந்தாலும் சரி, அதுல இத்தனை நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்க்கு மேல கண்டினியூஸா லாஸ் வராது அப்படிங்கறத சொல்லவே முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மேக்ஸே இருக்கு. சரிங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றப்ப ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் லாங் ரன்ல வரிசையா 6 ட்ரேட் லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, 9 ட்ரேட் லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, 12 ட்ரேட் லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட ட்ரேடிங் ஜேர்னில இது வரைக்குமே வந்து ஒரு 7 ட்ரேட் வரிசையா லாஸ் ஆகி பார்த்திருக்கேன். ஓகேங்களா? எனக்கு இப்போ வரிசையா தொடர்ந்து 7 ட்ரேட் பாத்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கு. அந்த 7 ட்ரேட் லாஸ்னால என்னோட அக்கவுண்ட் வந்து செம்ம டிராடவுன்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறமும் ட்ரேட் பண்ணி அந்த 7 ட்ரேடோட லாஸை ரெக்கவர் பண்ணி பிரேக் ஈவனுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கறத பண்ணிருக்கேன். இப்ப என்னோட மேக்ஸிமம் லூசிங் ஸ்ட்ரீக் 7 தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இது வரைக்கும் என்னோட ஜேர்னில நான் 7 வரைக்கும் பார்த்திருக்கேன். அதுக்காக 8 ட்ரேட் வரிசையா இதுக்கப்புறம் லாஸ் ஆகாது, 10 ட்ரேட்லாம் இதுக்கப்புறம் வரிசையா லாஸ் ஆகாது
சோ அடுத்த தடவ வந்து ஒரு 7 ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா 8வது ட்ரேட்ல இருந்து நமக்கு ப்ராஃபிட் வந்துரும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா என்னால எதிர்பார்க்க முடியாது. ஒண்ணும் இல்ல. இன்னும் நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப தொடர்ந்து ஒரு 10 ட்ரேட் ப்ராஃபிட் வந்தா நம்ம ஏத்துப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா ஏத்துப்போம். அப்ப தொடர்ந்து 10 ட்ரேட்ல ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்க. இல்ல தொடர்ந்து 10 ட்ரேட் வந்து ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இதே மாரி தொடர்ந்து 10 ட்ரேட் லாஸ் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து 10 ட்ரேட் லாஸ் ஆகவும் வந்து சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம நம்பணும். ஏன்னா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ப்ராஃபிட் வேற, லாஸ் வேற கிடையாது. 2மே ஒரு விதமான முடிவு. அவ்வளவுதான். நம்பர் 4 நம்மளோட எட்ஜ் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி அட்வான்டேஜஸ் மட்டும் தான் குடுக்கும். அதாவது ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு ட்ரேட் ஆர் அந்த ஒரு டிசிஷனோட அவுட்கம் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபபிலி நமக்கு ஃபேவரபிளா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் ஒரு எட்ஜ் சொல்லுமே தவிர, கன்ஃபார்ம் இதோட டிசிஷன் ஆர் இதோட அவுட்கம் வந்து இதுதான் வரப்போகுது. கேரண்டியா சக்சஸ் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரேடிங் எட்ஜ் அப்படிங்கிறது சொல்லவே சொல்லாது. நம்மளோட வேலை என்ன அப்படின்னா மார்க்கெட்ல நமக்கான எட்ஜ் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாக்குறது மட்டும்தான். அதோட வேற எந்த ஒரு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸ், தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ், எவிடன்ஸா நம்ம வந்து ஆட் பண்ணவே கூடாது. ஏன்னா அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கறது அங்க பிரேக் ஆகும். ரேண்டமா பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். முதல் ட்ரேட் ஒரு மாதிரி பண்ணுவோம், அடுத்த ட்ரேட் வேற மாதிரி பண்ணுவோம். சோ கன்சிஸ்டன்டா ஒர்க் இல்ல அப்படின்னாலே கன்சிஸ்டன்டா நம்ம வந்து ரிசல்ட்ஸையும் எதிர்பார்க்கவே முடியாது. இந்த ஒரு நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் ஆயிரும். ஓகேங்களா? தொடர்ந்து மார்க்கெட்ட பாக்குறோம், நம்ம எட்ஜ் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரேட் எடுக்க போறோம். எந்த ஒரு தயக்கமும் பயமும் இல்லாம, நம்ம எட்ஜ் இல்ல அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு செயல்படாம நம்ம எட்ஜ் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம காத்துக்கிட்டு இருக்க போறோம். தொடர்ந்து மார்க்கெட்டை கண்காணிக்க போறோம். சோ இந்த நம்பிக்கையோட விளைவா கான்பிடென்ட்டா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்போம் நம்மளோட ட்ரேடிங் பிளான. அண்ட் ஓவர் அனாலிசிஸும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி மார்க்கெட்ல இருக்கிற ஒவ்வொரு தருணமும் தனித்துவமானது. என்னதான் நம்ம மார்க்கெட்ல ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸா பார்த்தாலும் உண்மையாலே அது வந்து ஒண்ணு கிடையாது. ஏன்னா அந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகிறதுக்கு பின்னாடி இருந்த ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற. அண்ட் அவங்க எடுத்த டிசிஷனும் பாத்தீங்கன்னா வேற வேறையா தான் இருக்கும். 2 சிச்சுவேஷன்லயும், அதாவது 2 பேட்டர்ன்லயும். சோ நம்ம மைண்ட்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த அசோசியேஷன் அப்படிங்கிறது. அதை பத்தி முன்னாடி தான் நம்ம டீடைல்டா பார்த்திருப்போம். தொடர்ந்து நம்ம பிரசன்ட்ல இருக்கிற விஷயங்களை பாஸ்டோட கனெக்ட் பண்ண பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அதனால மார்க்கெட்ல நிறைய விஷயம் வந்து ரிப்பீட் ஆகுற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஃபீலிங் அப்படிங்கிறது மார்க்கெட்ல சர்டைனிட்டியா பாத்தீங்கன்னா நம்மள எதிர்பார்க்க வைக்கும். ஒண்ணும் இல்ல, இப்ப போன தடவை மார்க்கெட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். இப்போ நான் வந்து அதே மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றேன், அதை வந்து அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்ட் பண்ணி பாக்குறேன். அண்ட் அப்ப என்ன நடந்துச்சோ அதே தான் இப்பயும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்டைனிட்டிங்கிறது உள்ள வந்துருச்சு. ஓகே, இப்படி நடந்துச்சுன்னா போன தடவை இப்படிதான் மார்க்கெட் மூவ் ஆச்சு, இந்த தடவையும் அதே பேட்டர்ன் தான் கிரியேட் ஆகிருக்கு, இந்த தடவையும் மார்க்கெட்ல அதுதான் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்க ஆரம்பிப்பேன். சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல மார்க்கெட்ல இருக்கிற ஒவ்வொரு தருணமும் தனித்துவமானது அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா அதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே அசியூம் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவோம். அண்ட் நம்மளோட மெமரி பவரை யூஸ் பண்ணி மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்றது, அவுட்கம் என்னவா வரப்போகுது அப்படிங்கறத பாக்குறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா ஸ்டாப் பண்ணிடுவோம். அண்ட் ஃபைனலி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற மார்க்கெட்டை தெளிவா பார்க்க ஆரம்பிப்போம். அண்ட் எந்த விதமான பொய்யான எதிர்பார்ப்பும் பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் மேல வராது. இந்த உண்மைகள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப இந்த 5 உண்மையையும் நம்மளோட புது நம்பிக்கையா நம்ம வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட அவுட்கம் தான் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போ, இல்ல எல்லா டைமும் நம்ம வந்து கரெக்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியையோ, இல்ல நம்ம தப்பே பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கைவிட்டுருவோம். எந்த ஒரு பயமும் இல்லாம நிம்மதியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே நம்மளோட நம்பிக்கையா மாத்துறப்போ இன்டர்னலா, அதாவது நமக்குள்ள நம்மளோட மனசுல பல மாற்றங்களை பாத்தீங்கன்னா இது உருவாக்கும். ஃபர்ஸ்ட் நம்மள வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கும். ரொம்ப லோவாவும் இல்லாம ரொம்ப ஹையாவும் இல்லாம ஒரு மாதிரி நியூட்ரலான ஒரு ஸ்டேட்ல அது நம்மள மெயின்டைன் பண்ணும். அண்ட் நம்ம ஒரு ஓப்பன் மைண்டட் பர்சனாவும் பாத்தீங்கன்னா மாறிடுவோம். எமோஷனல் பெயின், டிஃபென்சிவ் திங்கிங், பெர்செப்ஷன் டிசார்ஷன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா காணாம போயிடும். ஃபைனலி மூவிங் டுவர்ட்ஸ் த ஜோன். ஆக்சுவலா இந்த ஜோன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு மைண்ட் செட் தான். சரிங்களா? சோ அதனாலதான் ஆர்த்தர் இந்த புக்கு ட்ரேடிங் இன் த ஜோன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அதாவது ட்ரேட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு மைண்ட் செட்ல இருந்து, ஒரு மனநிலையில இருந்து நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறது தான் அதுக்கான அர்த்தமே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜோனுக்கு வெளியே தான் இருப்போம். ஓகேங்களா? அதனாலதான் நம்மளால
சக்சஸ் பண்ண முடியாமலே வந்து ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த புக்கோட நோக்கமே அப்படி இருக்கிற ட்ரேடர்ஸ அந்த ஜோன்க்குள்ள கொண்டு வரதுதான். இப்ப அந்த ஜோன்க்குள்ள போறதுக்கான வழிய தான் பாத்தீங்கன்னா ஃபைனலா இந்த சாப்டர்ல சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, அன்சர்டைனிட்டிய நம்ம ஏத்துக்க ஆரம்பிக்கணும். அதாவது நிச்சயமில்லாத தன்மைய நம்ம ஏத்துக்க ஆரம்பிக்கணும். 2வது ரிஸ்க முழுசா நம்ம வந்து ஏத்துக்கணும். அண்ட் 3வது எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் பாத்தீங்கன்னா நம்ம வச்சுக்கவே கூடாது. இத நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஜோனை நோக்கி நகர ஆரம்பிக்கிறோம். சோ அப்படி பண்ணும்போது நமக்குள்ள எந்த விதமான தடையும் இல்லாம, பயமும் இல்லாம, எந்த விதமான சிதைவும் இல்லாம நம்ம ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கறத சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறாரு. நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ண இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா? பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல ப்ரோ நான் ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கேன் அப்படின்னாலும் சரி, கவலையே படாதீங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்மளோட ட்ரேடிங் இன் எடு கம்யூனிட்டில நாங்க மென்டார்ஷிப் ப்ரோகிராம்ஸ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அத பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் செக் பண்ணி பாருங்க. இல்லனா நம்மளோட tradinginedu.in அப்படிங்கிற வெப்சைட்லயும் நீங்க விசிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மென்டார்ஷிப் ப்ரோகிராம் ரிலேட்டடா உங்களுக்கு எப்ப என்ன டவுட் வந்தாலுமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கோம். எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட அடுத்த வீடியோல இந்த புக்கோட 9th சாப்டர் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நாங்க சொன்ன விஷயங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. இன்னும் நம்ம கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.